ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு மோசமான நிலைமை போயிட்டுருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 2024 ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு பெரிய கலெக்ஷன் எந்த படமுமே இது வரைக்கும் கொடுக்கல. இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்தியன் 2 கூட பார்த்திங்கன்னா அதோட நெகட்டிவ் ரிவ்யூவால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாப்பில் தமிழ் சினிமாவில் காப்பாற்ற போகிற படங்களோட சின்ன லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஜூலை 26 ராயன் படம் ரிலீஸ் ஆக போது தேட்டரில். இந்த படத்தை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு ஐப்பு தனுஷ் மேலே இருக்குது. ஏன்னா இது தனுஷோட 50வது படம். அவரே டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரகுமான் மியூசிக் போடுறாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராமன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ட்ரைலரை பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் பொறுத்தவரையும் சென்சார் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராயன் படம் மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம தளபதியோட தி கோட் படம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை நம்ம டேரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரபு தேவா, அஜ்மல் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஒருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டார் மூவியாக எடுத்துருக்காரு டேரக்டர் வெங்கட் பிரபு. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போடுறாங்க. கரண்ட்டாக இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட வேட்டைன். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் லாக் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மந்த் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2 பெரிய படம் இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 2 படமே அஃபிஷியல் தான். அக்டோபர் மந்த்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படத்தோட டேரக்டர் டிஜே ஞானவேல் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட கங்குவா. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் சிறுத்தை சிவா இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 படத்து மேலேயும் ஏகப்பட்ட ஐப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த 2 படமும் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் பண்ண போகிறாங்க. வேட்டையன் படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ. கங்குவா பொறுத்தவரையுமே டிஃப்ரெண்ட்டான காம்போ தான் சொல்லி ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 படத்தில் அக்டோபர் மந்த் எந்த படம் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி. இந்த படமும் அக்டோபர் மந்த் ரிலீஸ் பண்ண தான் பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து இந்த படம் வந்து தள்ளி போக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி தான் இந்த படத்தோட டேரக்டர். இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போடுறாங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அசர்பைசானில். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூல் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா தங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த்தே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் அஃபிஷியல் அப்டேட் எதுவுமே இல்லை. லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன ட்ரைலர் இந்த படத்துக்கு மேலே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனே எகிர வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது ஆகஸ்ட் 15 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ரஞ்சித் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சியான் விக்ரம், பார்வதி, பசுபதி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் நம்ம சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தை லாக் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தேசிங்கு பெரியசாமி தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் பேரா பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. இந்த எல்லா படத்துலையும் நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா அடுத்த இயர்க்குள்ளே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பவம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தட்டி விடுங்க.